கோவையில் காரை வழிமறைத்து 2 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் நகைகளுடன் சுற்றித் திரிந்த தாய், மகன் இருவரை ஆந்திர போலீசார் கைது செய்தனர். கடந்த 7ஆம் தேதி கேரள மாநிலம் திருச்சூரிலிருந்து கோவையில் உள்ள தனியார் நகைக்கடைக்கு பல லட்சம் மதிப்புள்ள தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி நகைகள் காரில் கொண்டு செல்லப்பட்டன. வழியில் 2 கார்களில் சென்ற 10 பேர் கொண்ட கும்பல் நகைகளை கொள்ளையடித்து சென்றுவிட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கோவை போலீசார் 4 தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் திருப்பதி ரயில் நிலையத்தில் நகைகளுடன் சுற்றித் திரிந்த தாய் மற்றும் மகனை திருப்பதி குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் வைத்திருந்த பையில் 60 லட்சம் மதிப்பிலான நகைகள் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சம்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த சமா மற்றும் அகமது சலீம் என்பது தெரியவந்தது. சமாவின் மற்றொரு மகனான ரசூல் கடந்த 7ஆம் தேதி கொள்ளையடித்த நகைகளை தாயிடம் கொடுத்ததும் போலீசாருக்கு பயந்து ஊராக சுற்றி வந்ததும் தெரியவந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் தலைமறைவான கொள்ளை கும்பல் பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறது.